வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதாவது தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அலுவலகத்திலேயே இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. சுகாதார அலுவலகத்தில் காலியாக உள்ள 2 காலியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஒரு வேலைக்கு 8வது தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம், மற்றொரு வேலைக்கு டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 2 வேலைகளுக்குமே நீங்கள் தேர்வு எழுத வேண்டியதில்லை. நேர்காணல் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி இந்த வேலை வாய்ப்பை பெறலாம். ஊதியம் மாதம் 20,000 தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 38 மாவட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்காங்க. வாங்க, எந்த மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது, என்னென்ன பதவிகள், எத்தனை காலியிடங்கள், எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க, விண்ணப்ப படிவத்தை எப்படி பதிவிறக்கம் செய்வது, எப்படி பூர்த்தி செய்வது, விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி, விண்ணப்பிப்பதற்கான முகவரி ஆகியவற்றை நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தயவு செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தி. எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு உட்பட்ட IDSP திட்டம், அதாவது சுகாதார அலுவலகத்திலேயே தான் இந்த வேலைவாய்ப்பு. IDSP அப்படிங்கிற திட்டத்தில் ஒரு தகவல் மேலாளர் மற்றும் ஒரு ஆய்வக உதவியாளர், இந்த 2 பதவிகளுக்குமே அறிவிப்பு இதுதான். தகவல் மேலாளர் பணியிடத்திற்கு கல்வி தகுதியை பார்த்தீங்கன்னா கணினி அறிவியல் முதுநிலை PG டிகிரி நீங்கள் வாங்கிக்கணும். முதுநிலை பட்டம் அல்லது BE IT இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் இந்த சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு மாத தொகுப்பூதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 20,000 தரப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆய்வக உதவியாளர் லேப் அட்டண்டன்ட், இந்த வேலைக்கு 8ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு மாத தொகுப்பூதியம் 8,500 அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பணியிடம் தொடர்பான அப்ளிகேஷன் ஃபார்ம் Kanyakumari.nic.in அப்படிங்கிற இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. நானும் இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் இந்த அறிவிப்பானை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 5/7/2024 மாலை 5 மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். 5/7/2024 5 மணிக்கு மேலே நீங்கள் கிடைக்கிற மாதிரி சப்மிட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அனைத்து சான்றிதழ் நகல்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணி ஜெராக்ஸ் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சா போதும். உங்களுக்கு தகுதி இருந்தால் நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் ஒரிஜினல்ஸ் கொண்டு போனால் போதும். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், கிருஷ்ணன் கோவில், நாகர்கோவில் 1 இந்த அட்ரஸ்க்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காரு. அதே தான் இது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸு அல்லது BE இன் IT இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸு. ஏஜ் 40 yearsக்குள்ளே இருக்கணும். ரெமுனரேஷன் நான் சொன்ன மாதிரி 20,000 ரூபா. ப்ரிஃபரன்ஸ் ஒர்க் இன் ஹெல்த் அண்ட் சோசியல் செக்டரில் ஒர்க் பண்ணவங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். அடுத்து லேப் அட்டண்டன்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு சொன்ன மாதிரி தான். குவாலிஃபிகேஷன் மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் 8th ஸ்டாண்டர்டு, மஸ்ட் ஹேவ் அ குட் பிசிக், நல்ல உடல் தகுதி இருக்கணும், குட் விஷன் கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 30க்குள்ளே இருக்கணும். சேலரி 5,000 குறிப்பிட்டிருக்காங்க. மேலே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8,500 ரூபாய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் அந்த அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கோங்க. ரெண்டுமே கான்ட்ரவர்சியாக இருக்குது. அடுத்தது சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் விண்ணப்ப படிவம். இந்த 2 வேலைகளுக்குமே இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். என்ன வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுங்க. உங்கள் பெயர்,
உங்கள் அப்பா பெயர், பெண்களாக இருந்தால் கணவர் பெயர். இங்கே வந்து ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ ஒட்டிக்கங்க. பிறந்த தேதி மற்றும் வயது 1/1/2024 தேதியின்படி குறிப்பிடுங்க. என்ன இனம் எல்லாத்துக்குமே வந்து சான்று இணைக்க போடணும். செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி மறக்காதீங்க. கல்வி தகுதியோட சான்றிதழ், உங்களோட மின்னஞ்சல் முகவரி, அதாவது இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸு, உங்களோட நிரந்தர முகவரி இல்லைன்னா தற்காலிக முகவரி, முன்னுரிமையில் கேட்குறீங்களா அது முன்னுரிமைக்கான என்ன முன்னுரிமை குறிப்பிட்டு அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இணைக்கணும். இடம் தேதி குறிப்பிட்டு கையெழுத்து போட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் சமீபத்திய புகைப்படத்துடன் மேற்காணும் விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து அத்துடன் சுய சான்று ஒப்பம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்ஃப் அட்டஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நேர்காணலின் போது மட்டும் நீங்கள் அசல் ஆவணங்கள் முன்னணு சான்றிதழ்கள் கொண்டு போனால் போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி லைக் கொடுங்க. மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.